விஜய் அவர்கள் வாய மூடுற மாதிரியான பிளக்கார்டு. முதலமைச்சர் விஜய் குறித்தான விமர்சனங்க அங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக வரலாம், திட்டமிட்டு பரப்பக்கூடாதுன்னு. இல்லை, இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் வரும்போது மெரினான்னு எல்லாருமே கோஷம் போட்டாங்க. இப்போ அது யாருக்கு எதிரான கோஷம்? மற்ற இடங்கள்ல போராட்டம் நடத்த முடியாத சூழலுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா, அனுமதி யார் கொடுக்கல? காவல்துறை தான் கொடுக்கணும். காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த முதலமைச்சர் நோக்கி தானே கேள்வி எழுப்ப முடியும். நான் அந்த இடத்துல நின்று 5 ஆண்டு திமுக என்ன செஞ்சுச்சு நான் கேட்கலையே. கேட்கலாம், கேளுங்க. முதல் நேரத்திலே தாவேக்காவுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இப்ப நான் தாவேக்கா ஆதரவாக தான் எதுக்கு சனம் சட்டியை நான் அனுப்பணும்? அவசியம் என்ன இருக்கு? எனக்கு தாவேக்காவுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நானும் ஒரு அரசியல் கட்சி சேர்ந்தவன், அதை நீங்களே சொல்லுங்கன்னு கூட நீங்க அதை மறுத்திருக்கலாம். இப்ப நான் யோசிக்கிறேன், ஜென்சிடிஎம்கே எக்ஸ்ட்ரீமு, தாவேக்காவும் மனிதர் வச்சுக்கோங்க, 2 பேருமே மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. இல்லை, உங்களை மதம் சார்ந்து விமர்சிக்கிறாங்களா? சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர், சமீபமாக பாலன் இல்லத்தில் நீட் எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, மாணவர்கள் போராட்டம். அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த திரு உமர் முக்தார் அவர்கள். வணக்கம். பாலன் இல்லத்தில் நடந்த மாணவர் போராட்டம், அந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் நீங்கள் முன்னணியில் இருந்தீங்க. உங்களுடைய வீடியோஸ் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு. உங்களை மீதான விமர்சனங்கள், உங்கள் மீதான கேள்விகளும் நிறைய கேட்கப்படுது. நீங்கள் ஜென்சி டிஎம்கே டிஷர்ட் போட்டு வந்தவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அது எந்த கட்சி அடையாளத்தோடும் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது சொன்னதுக்கான காரணம் என்ன? ஆரம்பத்துலேருந்தே நிறைய தோழர்கள் டிஎம்கேலேருந்து நிறைய தோழர்கள் வந்திருந்தாங்க. ஆதரவை தார்மீக அடிப்படையில் கொடுத்தாங்க. அது வரைக்கும் எல்லாமே ஆரோக்கியமான செயல்பாடுகளாக போய்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் அத்தனையிலுமே நிறைய கட்சி உட்பட்டவர்கள் வந்திருந்தாங்க. நானே ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க. யாருமே தன்னுடைய அடையாளங்களை முற்படவே இல்லை. ஸோ எல்லாருமே அவர்களுக்கு அவரவர்கள் கருத்தை சொன்னாங்க. இப்போ அந்த வீடியோ காணொளி வந்த பிறகு நான் ஏதோ டிஎம்கே காரர்களுக்கு எதிராக அந்த பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. நான் கருத்தியலாகவே சொல்கிறேன். அங்கே பேசின எழிலன் தோழர் அவர் பேசின கருத்து மிக முக்கியமான கருத்து. அதை எடுத்து நம்ம அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கணும் அப்படின்றதுல நான் சொன்னேன். அங்கே உள்ள போராட்டக்காரர்கள்கிட்டே சொன்னேன், அவங்ககிட்ட போய் நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுங்க. அவர்கள்கிட்ட சிஜேபி தோழர்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் அவங்ககிட்டலாம் நாலேஜ் ஷேரிங் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஜஸ்டிஸ் கண்ணதாசன் ஐயா வந்தார், திமுகவோட வழக்கறிஞர். அவ்வளோ ஆரோக்கியமான பல விஷயங்களை எங்களுக்கு கொடுத்தாரு. ஆலிம் புகாரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த அமைப்பை சார்ந்தவங்களும், குறிப்பாக இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளும் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த குறைச்சா ஒரு 3-4 நாள் கண்டினியூஸாக இருந்தாங்க. அப்போல்லாம் எந்த இதுவும் இல்லை. இறுதி கட்டத்தில் போகும்போது ஜூலி அவர்களுடைய வருகை வந்துச்சு. அவர்களுடைய முழக்கங்கள் இதாச்சு. அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடியே பொது இதில் என்னன்னா இதை விஜயை பற்றி விமர்சனத்துக்கான ஒரு தளமாக மாற்றுறாங்க. முதல்வர் விஜய்க்கான விமர்சனத்தை தான் இங்கே முன்வைக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தியல் வெளி உலகத்துக்கு மிக ஆழமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்றாற் போல என்ன நடந்துச்சு? அப்படி பரவுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? பரவுச்சு. ஏன்னா நான் அந்த சனம் செட்டி அவர்களுடைய மைக்கை நான் வாங்கி அவங்கக்கிட்ட இருங்க, நான் தெளிவுபடுத்திட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு கூட அது மாதிரியான ஒரு பரவுதல் தான் அதிகமாக இருந்துச்சு. அவங்க நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறான கருத்தா இருந்துச்சு. 100 விழுக்காடு தவறு. இல்ல, அந்த காரணத்தினால நீங்க மாணவர்கள் மைக்கை வாங்கியிருக்கலாம். அங்க ஒரு சர்ச்சை நடந்திருக்கு. மைக்கை அதுவும் தப்பா தான் புரிதலா இருக்கு. மைக்கை வாங்கிட்டு அவங்க போய் சொல்றாங்களே, எங்களை பேசவே விடல, இது ஜனநாயக முறைப்படி இந்த போராட்டம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்களே, அது முற்றிலுமான பொய். அதுவே பொய். அப்படிலாம் நாங்கள் யாரும் பிடிக்கிட்டு நீங்கள் பேச வேணான்னு சொல்ல. அதான் சொல்கிறேன்ல, 2 நீங்கள் சொல்கிற ஜென்சி டிஎம்கே டிஷர்ட் விஷயமும் சரி, சனம் செட்டி அவர்களுடைய விஷயமும் சரி, 2மே உள்ளே இருந்து நடந்தது வேற, மீடியாவில் வெளியில் காட்டினது வேற. அது உண்மையாகவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சனம் செட்டி அவர்களே வெளியில் போய் சொன்னாங்க. ஓகே. ஆனால் இந்த ஜென்சி டிஎம்கே இதை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்த சகோதரிகள் சில பேரோட பதிவுகள்லே பாருங்கள், நம்ம யாரையும் வெளியிலலாம் அனுப்பலை.
அவங்க இப்போ எல்லாருமே என்னன்னா வெளியில நம்ம அனுப்பிச்சோன்னு இருக்காங்களே, நம்ம வந்து டிஷர்ட்டை மாத்திட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் ஒரே ஒரு. இல்ல கட்சி அடையாளத்தோட இங்க யாரும் வராதீங்க ஆமா, அப்படின்னு டிஷர்ட் சொல்றீங்க. தான் சொன்னது. ஆ. டிஷர்ட்டை குறிப்பிட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு இருக்காதீங்கன்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடியில தான் அவங்க இருந்தாங்க. அன்னைக்கு தான் இல்ல அவங்க கட்சி டிஷர்ட் சார்பா போட்டாங்க. வர்றதுல கூட என்ன பிரச்சனை இருக்க முடியும்? என்ன பிரச்சனை இருக்க முடியும் அப்படின்னா, பொதுவாக அங்க நம்ம முன்னிலை நடத்துறது இருக்காங்கல்ல, அப்ப நடத்துறது எல்லாமே வந்து சிஜேபியும் இல்ல கம்யூனிஸ்ட் தோழர்களுமே அங்க இருக்காங்க கூட, கம்யூனிஸ்ட் தோழர்களும் அவங்களோட அடையாளங்கள் இல்லாம தான் இருந்தாங்க. இல்ல எங்க நடக்கிறதே கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல தானே. அலுவலகத்துல தான் தோழர். ஆனா முன்னெடுத்துறது யாருன்னு முன்னெடுத்துறாங்க? சிஜேபி கட்சியினர் தானே முன்னெடுத்துறாங்க. இல்ல அந்த போராட்டத்தில் இப்ப முத்தரசன் பேசினாரு. அவர் ம். சிவப்பு துண்டு போட்டு தான் பேசுறாரு. ஆ. விடுதலை கட்சியின் சார்பாக ஷானவாஸ் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்களே சொல்றீங்க திமுகல இருந்து எழிலன் வந்தாரு. மற்ற அ கட்சி செய்தி தொடர்பாளர்கள்லாம் வந்தாங்க. அப்ப எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் வர்றாங்கல்ல. அது நல்ல விஷயம் தானே அப்ப? எ எல்லா கட்சியை சேர்ந்தவருக்கு வர்றது வேற, இருக்கக்கூடிய கூட்டத்துல அங்க இருக்காங்கல்ல தோழர்கள், அத வந்து நீங்க உங்களுக்கான ஒரு கூட்டமாக மாத்துறது வேற. 2க்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இல்ல இப்ப டீ ஷர்ட் போட்டு வந்த டிஎம்கே ஜென்சி அந்த மாணவர்கள், இந்த தோழர்கள் வந்து அவங்க எந்த முழக்கம் போட்டாங்களா? என்ன பண்ணாங்க? பேசுனாங்களா? கூட்டத்துல பேசுனாங்களா? கூட்டத்துல வந்து ஆமா, சகோதரி வந்து பேசுனாங்க. அ பேசுனாங்க, முழக்கங்கள் போட்டாங்க. அது எல்லாமே பண்ணாங்க. அதெல்லாம் நார்மலா நடந்துச்சு. அதுக்கும் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. யார் வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுலலாம் தவறுன்னு நம்ம சொல்லல. ஆனா, நான் கண்ணுக்கு எதிரா பார்க்குறேன். என்ன பண்றாங்க இவங்க அப்டின்னா வந்து, இப்ப டிஎம்கே அப்டின்றதே வந்து ஒரு நாகரிக அரசியல் அப்டின்றது இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக தெளிவாக ஒரு விஷயத்த முன்னெடுத்தார். நான் வந்து எனக்கு வந்து முந்தைய டிஎம்கே பிடிக்காது. இயற்கையாவே சொல்லணும்னா, அவ்வளோ ஒரு விமர்சனங்கள் எனக்கு இருக்கு. ஆனா, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஆட்சி காலகட்டம் இருக்குல்ல, அத வந்து மிக கண்ணியமா நான் பார்த்தேன். எப்புட்றா ஒரு முதலமைச்சர் வந்து இவ்வளோ கண்ணியமான முறையில நடந்துக்கிறாரு, எல்லா விஷயத்தையும் நாகரிகமா ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத ஒட்டுமொத்த அனைவருக்கும் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார். ஆனா, இன்னைக்கு இவர்கள் பண்ண செயல்பாடுகள் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்ப நான் பார்க்கும்போது வந்து அவர்கள் செஞ்சது என்ன அப்படின்னா வந்து, இப்ப சகோதரி ஜூலி அந்த இடத்துல இருக்காங்க. அவருடைய கணவர் கொஞ்சம் தள்ளி இருக்காரு அப்படின்னா, இன்னொரு ஒரு 3 பேர போய் முழக்கம் போட வைக்கும்போது வந்து, உடனடியாக மத்தவர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த முழக்கங்கள கொண்டு வர மாரி, அந்த இடத்துல வந்து இந்த பிளக்கார்ட்ஸ் இருக்குல்ல, விஜய் அவர்கள் வாய மூடுற மாரியான பிளக்கார்டு, இது எல்லாத்தையும் இவர்கள் பாஸ் பண்றாங்க. சரியா? பாஸ் பண்ணி இந்த இல்ல இடத்துல முதலமைச்சர் விஜய் குறித்தான விமர்சனங்க அங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தாராளமா வரலாம். திட்டமிட்டு பரப்பக்கூடாதுங்கிறேன். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஒருத்தர் சாதாரணமா ஒரு மாணவர் வந்து பண்றது அப்படின்றது வேற. இங்க இருக்கக்கூடிய கூட்டத்துல வந்து நீங்க வந்து அந்த பிளக்கார்ட குடுத்து அந்த இடத்துல முன்வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு ஐடென்டிட்டில இருக்கிறீங்க. இப்ப நார்மலான ஒரு தன்னெழுச்சி போராட்டங்கள் இருக்குல்ல, அந்த தன்னெழுச்சி போராட்டங்கள்ல இல்ல வந்து விஜய் முதலமைச்சர் விஜய் குறித்தான விமர்சனங்களை மற்றவங்க வைக்கலாம். திமுக காரங்களா அங்க வைக்காதீங்க அப்படின்றீங்க. ஐடென்டி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறேன். அந்த இடத்துல வந்து காமனா ஒருத்தவங்க இது பண்றத விட, நீங்க அங்க நீட்டுக்கு எதிரான போராட்டம். இல்ல அங்க இப்ப விஜய்க்கு அமைச்சர் எதிரா ராஜ்மோகன் வரும்போது மெரினா மெரினான்னு எல்லாருமே கோஷம் போட்டாங்க. ம். இப்ப அது யாருக்கு எதிரான கோஷம்? அமைச்சர் ராஜ்மோகன் வர அனௌன்ஸ்மென்ட்ட கரெக்ட்டா 3 மணி போல நான் சொல்றேன். அப்ப எதிர்வினை எதுவுமே இல்ல. அவ்வளோ பேருமே ஆதரவான இதா பண்ணாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் வரும்போது மெரினா மெரினான்னு சொல்றாங்கல்ல, அது எதிரான கோஷம் இல்ல. மெரினாவ தொறந்து விடுங்கன்னு சொல்ற அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அவர தாக்கி பின்னாடியே ஓடி போய் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணது கிடையாது. இது அங்க இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் தெரியும். அங்க யார் யாரெல்லாம் ஒருங்கிணைப்பு தோழர்கள் பண்ணாங்களோ, அவர்களுக்கும் தெரியும். அங்க என்ன நடந்துச்சு? யார் அதுக்கப்புறம் உள்ள வந்தா? அப்படின்றது தெரியும். இல்ல யார சொல்றீங்க நீங்க? வெளிப்படையா சொல்லலாமே. வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா வந்து, இங்க இருக்கக்கூடிய இந்த ஜென்சி டிஎம்கே தோழர்களே நெறைய பேர் வந்து அதுக்கப்புறம் உள்ள வந்தாங்க. ஸோ சில பேர் மாஸ்க் போட்டுட்டு வந்தாங்க. திருமாவளவன் அண்ணன் பேசும்போது கூட, நான் கூட ஏங்க மாஸ்க் போட்டுருக்கிறீங்க? அவர்கள் எல்லாம் தான் வந்து இந்த விஜய்க்கு எதிரான அந்த ஒரு ச மு பிளக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அத வந்து இல்ல நீங்க திரும்ப முன்னெடுத்து என்ன சொல்றீங்கன்னா, விஜய்க்கு எதிரான கோஷம் அங்க போட்டாங்க. விஜய்க்கு எதிரான பிளக்கார்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னு சொல்றீங்க. விஜய்க்கு எதிரா வச்சிருந்தா என்னன்னு கேட்கிறேன். இல்ல விஜய்க்கு ஆதரவான போராட்டம் இல்லல்ல இது. விஜய்க்கு மாநில அரசு கேள்வி கேட்கிற போராட்டம் தானே. நீட்டுக்கு எதிரான போராட்டம் தானே தோழர். இப்ப ஆட்சியில இருக்கிறது யாரு? விஜய் தானே ஆட்சியில இருக்காரு. சார், அவரும் வாய் திறந்து பேசணும்னு தானே கேட்கறாங்க. விஜய் அவர்கள் பேசணும்னு கேட்கறது வந்து பொதுவான ஒரு இப்ப ஒரு டீம் இருக்கு. அங்க வந்து பொது சிந்தனையோட நெறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே. அவர்கள் கிட்ட போய் காமனான அந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க எஜுகேட் பண்ணக்கூடாதுங்கிறேன். நீங்க வந்து நீட்டுக்கான பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க.
டிஎம்கே ஒரு கூட்டம் இப்ப நாம் தமிழர் டிஎம்கே நீட் வேணாம் தானே சொல்றாங்க. நான் தாவேகா மட்டும் என்ன சொல்லுது? நீட் வேணாம் தான் சொல்லுது. அப்ப தாவேகாவும் அங்க அந்த போராட்டத்தில் இருப்பாங்க, திமுகவும் இருப்பாங்க. யார் வேண்டாலும் இருக்கட்டும் தான் சொல்றதுல. நான் சொல்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நாம் தமிழர் தம்பிகள் வந்தாங்க. ஓகே. அவங்களும் வந்து அவங்களோட பரப்புரையை முன்னெடுத்தாங்க. அவர்கள் அடுத்த நாள் ஒரு கூட்டம் போட்டாங்க. சரியா? அந்த கூட்டத்துல வந்து விஜய் அவர்களை விமர்சிச்சாங்க. அவர்களுடைய ஒரு விஷயத்த பிளக் கார்ட்ஸ்ல இருந்து மற்ற விஷயம் பண்ணாங்க. இங்க வந்தபோது இது பண்ணல. ரஞ்சித் தோழர் வந்தார். நீலம் இதுல வந்து அவரோட விமர்சனத்தை முன் வச்சாங்க. நீலமோட இதுல இது பொதுத்தளம். இங்க வந்து அவர்கள் விமர்சனத்தை முன் வைக்கல. சரியா? விமர்சனத்தை முன்வைக்கவே கூடாது அப்படின்றது நம்ம சொல்லல. நீங்க கட்சி சார்ந்தவர்கள் இருந்தீங்கன்னா உங்களோட கட்சியோட போராட்டத்தை முன்னெடுத்து அந்த இடத்துல விமர்சனத்தை முன்வைக்கிறதுன்றது ஏற்புடையது. பொதுவான ஒரு இடத்துல இப்ப மாணவர்கள் கிட்ட நாங்க கொடுக்குறோம்ல, அவர்கள் முன்வைக்கலாம். நீங்க கட்சியோட ஐடென்டிட்டியா ஒரு இடத்துல நீங்க தான் இதுன்றத முன்னிறுத்திட்டு வந்து பொது சிந்தனையான இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட வந்து நீங்க அந்த ஒரு இதை திணிப்பு பண்ணக்கூடாதுல்ல. இப்ப பாஜக எதிர்ப்பு அங்க பேசினாங்கல்ல, வந்த தலைவர்களே பேசினாங்க. பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க தான் செய்ய முடியும், நீட் தேர்வை விளக்க முடியும் அப்படின்னு. மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு, அந்த கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அவங்க ஓப்பனா பேசணும், முதலமைச்சர் இது குறித்து பேசணும், இது போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டை அந்த மாணவர்கள் பேசக்கூடாதா? மறுபடியும் நீங்க இது பண்றீங்க. மாணவர்களா நீங்க என்ன சொல்றீங்கன்னா விஜய்க்கு எதிரான விமர்சனத்தை அவங்க முன் வச்சாங்க. மாணவர்களா பேசணும். மாணவர்களை பேச நீங்க வைக்க கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மாணவர்கள் உண்மையாவே கோபத்துல பேசட்டும், அதுல தப்பு இல்லை. பேசினாங்களே, பேசினதை நம்ம அகென்ஸ்ட் பண்ணலையே. மாணவர்களுக்கு 100% அவர்களை விமர்சிக்கக்கூடிய உரிமை இருக்கு. அவர்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஜென்சி டிஎம்கேவும் அதை பேசலாமே. ஜென்சி டிஎம்கே இங்க வந்து ஏன் பேசணும்? உங்களோட ஐடென்டிட்டி வச்சுக்கிட்டு அது எப்படி நீங்க பேசுவீங்க? அது எப்படி பேசலாம்னு சொல்றீங்க? எல்லா கட்சியிலும் நாங்க வந்திருந்தாங்கன்னு சொல்றீங்க. ஜென்சி டிஎம்கே மட்டும் பேசுறதுக்கு உரிமை இல்லையான்னு கேட்கிறேன். ஜென்சி டிஎம்கே சார்ந்தவர்கள் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிற நீங்க உங்க ஐடென்டிட்டியோட போட்டுக்கிட்டு நாங்க மாணவர்களோட இயக்கத்தோட நாங்க எல்லாருமே இருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன கேக்குறாங்கன்னா, ஒருவேளை அந்த நீங்க சொல்ற மாதிரி உங்க கருத்துல ஒரு நியாயம் இருக்கலாம். அந்த 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 இடத்துல அது தேவையில்லை, அந்த அடையாளம் தேவையில்லைன்னா அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லிருக்கலாமே. நான் மைக்கெல்லாம் போட்டு சொல்ல, நான் ரொம்ப நார்மலா நின்று பேசினேன். 2 விஷயத்தையும் வந்து வேற யாரோ எடுத்து தான் ஷூட் பண்ணி தான் வெளியில கொண்டு போனாங்களே தவிர, அது நான் சொல்லும் போது நைட்டு 3 மணிக்கு ரொம்ப சாதாரணமா சைட்ல நின்று இது மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படின்றத ரொம்ப இப்படி நார்மலா நின்று தான் பேசுனேன் தவிர, அது யார் எடுத்தா ஷூட்டு, எப்படி வெளியில வந்துச்சு, இதெல்லாம் எனக்கே தெரியாது. 2 விஷயத்துலயுமே சரி. இங்க விஷயம் என்ன தெரியுமா? இவங்களுக்கு இப்ப டிஎம்கே காரங்களே ஒரு பதிவு போடுறாங்க, பாய் செஞ்சு விட்டான் பாரு, இவனுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணதா ஒரு பதிவு போடுறாங்க. என்னன்னா சனம் சட்டி விஷயத்துல அந்த விஷயத்துக்கு விளக்கம் நான் மைக்க கொடுத்து குடிச்சேன், இது மாதிரி தவறா போயிருக்குண்டு. அந்த வீடியோவும் பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் உங்களை வைரலே பண்ணோம், நாங்க தான் உங்களோட விளக்கத்தை நாங்க கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி எனக்கு என்ன தெரியும். இவங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. தற்செயலா மிகவும் யதார்த்தமா அறம் சார்ந்து அவர்களையும் நம்ம கண்டிச்சோம், இவர்களையும் கண்டிச்சோம். தவறான ஒரு போராட்ட களம் இருக்கு அப்படிங்கிற ஒரு போராட்டம் ஒன்று ஒருங்கிணைது. அதுல இவ்வளவு குழப்பங்களா? இப்ப எஸ்எஃப்ஐ போராட்டம் நடத்துறாங்க, டைஃபி போராட்டம் நடத்துறாங்க, அவங்களாம் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தானே இருக்கிறாங்க. அவங்களாம் வராதீங்க நீங்க சொல்ல முடியாதுல்ல. இங்க என்ன விஷயம் அப்படின்னா வந்து இப்ப சிஜேபி தோழர்கள் இருக்காங்களே, அந்த கட்சிக்கார தம்பிங்க அவர்கள் தான் இது முன்னெடுக்கிறது. இவங்க அதுலயே கூட இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப அபிஜித் வந்து இங்க நடக்கிறது தான் சிஜேபியோட போராட்டம், மற்ற இடங்கள்ல வந்து அது எங்களுடைய போராட்டம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சில வீடியோஸ் போடுறாங்க. அதோட விழுக்காடு எனக்கு தெரியல. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சிஜேபின்னு ஒருத்தவங்க தான் கால் ஃபோர் பண்ணாங்க, நம்ம அதுக்கு தான் போனோம். போகும்போது வந்து அங்கேயே நம்ம இருந்தோம் 6 நாள். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கம்யூனிஸ்ட் தோழர்களும் அங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க, சிஜேபி தம்பிகளும் நம்மளோட நிலைப்பாடை பார்த்துட்டு சரி சேர்ந்து நம்ம எல்லாமே ஒருங்கிணைச்சு பண்ணலானே அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகள் தான் பண்ணாங்க. இவங்க விஷயத்துலேயும் வந்து நானாக வந்தெல்லாம் சொல்லலை, நான் அமர்ந்திருந்தேன். சிஜேபியோட சகோதர சகோதரிகள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி ஆனால் இது மாதிரிலாம் வராங்க, அவங்களோட ஐடென்டிட்டியோடு இருக்குது, இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகேப்பா, இதில் என்ன சொல்கிறதுல இருக்குது, நம்ம வந்து சொல்லலாம், இதில் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு சொன்னோம்னா இவங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொன்னது. ஸோ இவர்களை வந்து பர்பஸாக வச்சு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறதோ அது மாதிரியான எண்ணமோ மற்ற விஷயமோ நமக்கு அதில் எல்லளவு கூட கிடையாது. நம்ம சொன்னது என்ன அப்படின்னா,
நீங்கள் இன்னைக்கு டிஎம்கே டிஷர்ட் போட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கம்யூனிஸ்ட் கட்சி டிஷர்ட் போட்டு வருவாங்க, இன்னொரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சி டிஷர்ட் போட்டு வருவாங்க. இப்படி எல்லாருமே எல்லா டிஷர்ட்டையும் போட்டுட்டு வந்துட்டா நாளைக்கு வந்து அது வந்து அரசியல் கட்சி போராட்டமாக தான் இருக்குமே தவிர இந்த மாணவர் இளைஞர்களோட எழுச்சி போராட்டத்துக்கு நம்ம ஆதரவு தந்த நிலைப்பாடுன்றது இருக்காது. அப்போ பங்கேற்பாளர்கள் வந்து இந்த மாணவர்கள் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடாதுன்றீங்களா? இருக்கக்கூடாது தொடர். நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சே கேட்குறீங்களா இல்லையான்னு தெரியல. ஜல்லிக்கட்டு போராட்டம் இருந்துச்சு, சரியா? ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எந்த அரசியல் தலைவர்களும் உள்ள வரக்கூடாதுன்றது ஸ்டாண்ட் வச்சோம். ஆமா வச்சாங்க. யாருமே வரல, சரியா? வர உடல. அதன் பிறகுதான் அதோட ஒரு எழுச்சியும் வர ஆரம்பிச்சது, சரியா? இங்க இவர்கள் அதுக்கப்புறம் தான் இந்த தீர்மானம் போடலாமா, இவங்க திருப்பி வந்து இவர்களுக்கு சிஜேபி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உண்மையா சொல்லலாம் அரசியல் கட்சி தலைவர்கள் வர்றது கூட அவர்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா மாணவர்கள் எல்லா தலைவர்கள் வராங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை நீங்க ஒரு அரசியல் கட்சியாவே நினைக்கலையா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அரசியல் கட்சி தான். அவர்கள் வந்து அந்த இடத்த அவங்க எந்த இடத்துலையும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கலையே தவிர எந்த இடத்துலையும் அவங்களை அடையாளப்படுத்திக்கலையே. அவங்க ஸ்பேஸ் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் மட்டும் தோழர் பேசுற வீடியோவே இருக்கு. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அதில் பங்கெடுத்து பேசுறாங்க. அதுல தாவேகா குறித்தான விமர்சனங்களை வைக்கிறாங்களே. யாரு வச்சா? இங்க இருக்கிற முதலமைச்சர் பேசணும். முத்தரசன் பேசினாரு, ஷானவாஸ் பேசினாரு. முத்தரசன் பேசினதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே கூட அஜெண்டாவை மாத்தி சில பரப்புரை நான் பார்த்தேன். அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா ஒரே ஒரு கட்சி மட்டும் அவர் பாஜகவை சொன்னார். பாஜகவை தான் அவர் குறிப்பிட்டாரு. அதையும் மாத்தி சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தது. இங்க முத்தரசன் ஐயாவும் வீரபாண்டியன் ரொம்ப தெளிவா வந்து ஐயா வீரபாண்டியன் ஐயா பேசுனது தான் ரொம்ப தெளிவா இருக்கு. அவர்கள் சொல்றது என்னன்னா விமர்சனமும் மற்ற விஷயத்தையும் பண்ணுங்க, ஓகே, கண்ணியமான விஷயத்த பண்ணுங்க. இந்த கோரிக்கை இந்த இடத்துல நாங்க அனுமதி கொடுத்ததும் இந்த இடத்துல போராட்டங்கள் முன்னெடுத்ததுக்குமான காரணம் அவர் சொல்றது வந்து நீட்டுக்கு எதிராகவும் இப்ப இதுல நம்மளோட கோரிக்கை மத்திய அரசோட ஒரு நிலைப்பாடு தான். இதை விட்டுட்டு மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பண்றது எனக்கு வந்து சங்கடமாக இருக்கு அப்படின்றது. அந்த மத்திய அரசு நிலைப்பாட்டை யார் கேள்வி எழுப்புறது? ஆட்சியில் யார் இருக்கிறா? தாவேக்கா தான் கேள்வி எழுப்பணும். தாவேக்கா தானே நம்ம கோரிக்கை வைக்க முடியும். அப்ப கோரிக்கை தான் வச்சுக்கிட்டு தானே இருக்கும். கோரிக்கை யாரும் வைக்க வேணாம்னு சொன்னா சொல்றேன். மறுபடியும் நான் சொல்றேன், விஜய்க்கு எதிரான போராட்டமாக அது மாறிவிடக் கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க அதான் சொல்ல வரீங்க. விஜய்க்கு எதிராக போராட்டமாக திட்டமிட்டு மாற்றாதீர்கள் அப்படின்னு சொல்றேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? மாறிவிடக் கூடாது அப்படின்றது வேற, ஓகே. இங்க வந்து கோரிக்கை வந்து நம்ம நீட்டுக்கு எதிராக நம்ம சொல்றது என்ன அப்படின்னா மாநில அரசும் இருக்கணும், மற்ற கட்சியினரும் இருக்கணும், திமுகவோட யார் இன்டலெக்சுவல் சில பேர் இருக்காங்களோ அவங்களையும் உள்ள கொண்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து இதை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதான் இங்க இது. ஆனா இங்க எப்படி இது படுது அப்படின்னா இந்த எழுச்சி வந்து முற்றிலுமாக இது நீட் எழுச்சியோடு சேர்ந்து இவர்களுக்கான ஒரு இதாகவும் கட்டமைக்கப்படுறது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க. அதுதான் கண்ணிய குறைவாக இருந்ததை நம்ம உணர்ந்தோம். அதை நீங்க ஜென்சி டிஎம்கே பண்ணாதீங்க அப்படிங்கிறோம். இதுக்கு முன்னாடி 3 நாள் வந்தவங்க பண்ணல. அப்பயும் சகோதரிகள் நிறைய பேர் வந்தாங்க. சில பேர் காவல்துறை வந்து காலேஜுக்கு உள்ள போய் கைது பண்றாங்க மாணவர்களை. அந்த மாணவர்கள் கோஷம் எழுப்புறாங்க. அவங்க யாருக்கு எதிராக கோஷம் எழுப்புறாங்க? மாநில அரசு மாணவர்கள் தானே. அவங்க மாணவர்கள் தானே. அவங்க எந்த கட்சி சார்பும் அற்றவங்க. நம்ம கண்டிக்கிறோமே, அது முற்றிலும் தவறு தான். நம்ம கண்டிக்கிறோம். எஸ்எஃப்ஐ போராடும் போது அந்த மாணவர்களை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க காவல்துறை. அந்த மாணவர்கள் யாருக்கு எதிராக கோஷம் போடுறாங்க? மாநில அரசுக்கு எதிராக போடுறாங்க, மத்திய அரசுக்கு எதிராக போடுறாங்க. அப்போ மாநில அரசுக்கு எதிராக கோஷம் போடுறதுல என்ன தவறுன்னு கேட்கிறேன். மீண்டும் அதை நான் தான் கேட்கிறேன். விஜய்க்கு எதிராக மாறிடக்கூடாது. ஆட்சியில் இருக்குது யார்? அவங்க தானே கேள்வி எழுப்ப முடியும். அப்போ மற்ற இடங்கள்ல காவல்துறை வந்து அடிச்சு இழுத்துட்டு போனது, கல்லூரிக்குள்ள போய் கைது பண்ணது, அதெல்லாம் நீங்க அதை பத்திலாம் உங்க கருத்து என்ன? அதெல்லாம் கண்டிக்கிறோமே, அதை கண்டிக்கிறோம். இப்போ உள்ளது கூட நம்ம என்ன கோரிக்கை வச்சோம் அப்படின்னா அப்ப அந்த மாணவர் போராட்டமும் இந்த மாணவர் போராட்டமும் ஒருங்கிணைணும்ல, ரெண்டும் ஒரே போராட்டம் தானே. அப்போ மாநிலத்துக்கு எதிரான முழக்கங்கள் அங்கே இருக்க தானே செய்யும். தோழர், மாநில அரசுக்கான முழக்கங்களுக்கு நான் எதிரான நம்ம சொல்லவே இல்லையே தோழர். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இதை திமுக திட்டமிட்டு செய்வது போல மாறிவிடக் கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு வந்து நீங்க இடம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற. இயற்கையாவே அது மாநில அரசுக்கு எதிராக நடக்குதுன்னா நடக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அது திமுகவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, இருக்கிற ஆளும் கட்சி யாரோ அவங்க எத்தனை கோஷம் போடுவாங்கன்னு சொல்றேன் நான். அதுதானே இயல்பு. அது மற்ற யாருமே கட்சி அடையாளத்தோட வந்து பண்ணி நீங்க ஏன் பண்றீங்கன்னு கேட்குறேன். நீங்க கட்சி அடையாளத்தோட பண்றது ஒருத்தவர்களும் அவங்களும் கண்ணியமா அவங்க கட்சி போராட்டத்தில் தானே பண்றாங்க. நீங்க மட்டும் உங்களோட எஜெண்டாவை இங்க வந்து பண்ணீங்க அப்படின்றத நம்மளோட வழக்கமா கேள்வியா இருக்கு. மற்றவர்கள் எல்லாமே அவங்கவுங்க கட்சியில் நீங்க போடவே வேணாம், மாணவர்கள் போட வேணாம்லாம் நம்ம சொல்லவே கிடையாது.
இளைஞர்கள் போட வேணாம்னு சொல்ல கிடையாது. அங்க தேவையில்லாத நீங்க இன்சிஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்றோம். அது அங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த சிஜேபி போராட்டத்துல திமுகவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல டிஷர்ட் போட்டு வராதீங்கன்னு சொல்ல வரீங்களா? திமுகவே வேணாம்லாம் நினைக்கல தோழர். எல்லா எல்லா அமைப்பு மாணவர்கள், எல்லா கட்சியோட மாணவர்களும் வாங்க அப்படிங்கிறோம். தனிப்பட்ட அடையாளத்துடன் வராதீங்கன்னு சொல்றோம். இன்னொன்னு, பொது கொள்கையோட வாங்க. அந்த இடத்துல உங்களோட செகண்ட் அஜெண்டாவை நீங்க சொல்லுங்க, மற்றவங்களுக்கு திணிக்காதீங்கன்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல எங்கேயுமே போராட்டம் நடத்த முடியல அப்படியா? அப்படின்னா பால நிலத்தை கொடுக்குறோம், நீங்க இங்க வந்து போராடுங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில சொல்றாங்க. ம். மற்ற இடங்கள்ல போராட்டம் நடத்த முடியாத சூழலுக்கு காரணம் என்ன? தமிழ்நாடு காரணம் என்னன்னா, அனுமதி யார் கொடுக்கல? காவல்துறை தான் கொடுக்கணும். காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு. ம். அந்த முதலமைச்சர் நோக்கி தானே கேள்வி எழுப்ப முடியும். மறுபடியும் சொல்றேன், முதலமைச்சர் மீது எனக்கே விமர்சனம் இருக்கு. நீங்க என்ன அப்படின்னு நான் சொல்றீங்கன்னா, சொல்றேன். முதலமைச்சர் மீது கேள்வி எழுப்பணும்னா நீங்க உங்க கட்சிக்கு போராட்டத்துல எழுப்பிக்கிங்க, இங்க எழுப்பாதீங்கன்னு சொல்றீங்க. மாணவர்களோட மாணவர்களால் இணைஞ்சிட்டு அதுல இருந்து எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்றேன். அது தவறான ஒரு உதாரணத்தை கொண்டு வருங்கிற. அது இப்ப நீங்க அந்த போராட்டத்து முன்னணியில இருக்கிறீங்க. நீங்க ஒரு உணர்வோட இருக்கீங்க. நீங்க நீட் எதிர்ப்பு உணர்வோட இருக்கீங்க. அப்போ உங்களை யாரும் கேள்வி எழுப்ப முடியாதுல்ல. நீங்க ஒரு அரசியல் கட்சியில இருக்கீங்க. நீங்க எப்படி இதை எடுத்து செய்யலாம்னு ஒரு கேள்வி நான் வர முடியாதுல்ல. நீட்டு இப்ப நான் அந்த இடத்துல நின்று 5 ஆண்டு திமுக என்ன செஞ்சுட்டு நான் கேட்கலையே. கேட்கலாம், கேளுங்க. நான் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல எனக்கு திமுக வேணும்ங்கிறேன். ம். திமுகவோட ஆதரவு வேணும்ங்கிறேன். நான் ஏன் திமுக எனக்கு திமுக விமர்சிக்கிறதுனால வந்து இப்ப நீட் இது பண்ணிட முடியுமா? எனக்கு இப்ப பொது எதிரியாரு, பொது எதிரியாரு எனக்கு இப்ப மத்திய அரசு. எனக்கு நீட் வெளியில போகணும். நீட் வெளியில போனதுக்கு எனக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்தா மட்டும்தான். ஏன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி தங்கை அனிதா இறந்த போது அரியலூர்ல நான் இருந்தேன். ஓகே, கிட்டத்தட்ட இது அதுக்கு பிறகு தொடர்ந்து போராட்டங்களை நம்ம முன்னெடுத்தோம். அதன் பிறகு 10 ஆண்டுகள் போராட்டமே வேணாண்டான்னு வெளில போயாச்சு. தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் இது. இப்படி ஒரு தன்னெழுச்சிலாம் திருப்பி கிடைக்காதுன்றது களத்துல இருந்த நமக்கு உணர முடியும். அந்த தன்னெழுச்சியான போராட்டாதீங்கன்றது தான் என்னோட கோரிக்கையா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து மாற்ற நான் என்ன சொல்றேன்னா, அது அப்படித்தானே மாறுன்றேன். நீங்க தன்னெழுச்சியான போராட்டத்திற்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டுல இருக்கா? காவல்துறை கொடுக்குறாங்களா? கல்லூரிக்குள்ள புகுந்து கைது செய்யறதை இதுக்கு முன்னாடி போராட்டங்கள் இந்த 5 வருஷம் சொல்றீங்கல்ல, இந்த 5 வருஷம் நடந்திருக்கா? அப்ப அந்த மாணவர்கள் அந்த ஆட்சியை கேள்வி எழுப்பதானே செய்வாங்க. அதை நீங்க வரவேற்கணும்ல. 5 வருஷத்துல வந்து தூய்மை பணியாளர்களை எப்படி கைது பண்ணாங்க, அதோட இதுல என்ன நடந்துச்சு அப்படின்றதா இருக்கு தோழர். காவல்துறை எல்லா அரசாங்கமும் அடக்குமுறையை ஏவுது. சரியா? தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் செய்யலன்னு அந்த ஆளு அரசை பார்த்து தானே கேட்டோம். அப்ப இந்த ஆளும் அரசை பார்த்து கேட்கணும்ல. தூய்மை பணியாளர்களுக்கு செய்ய வேண்டியது இப்ப இதோட எதிர்ப்பு வந்து இவங்க கையில எல்லாம் இருந்துச்சு. நீட் வந்து இப்ப நம்ம மத்திய அரசை நோக்கி தானே பண்றோம். எல்லாரும் சேர்ந்து குரல் அந்த மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பு. என்னோட இவங்க என்ன திரும்ப நீங்க ஒன்றிய அரசை நோக்கி தானே கேள்வி எழுப்புறீங்க. தோழர், நம்ம அங்க இருந்த அத்தனை பேரோட நிலைப்பாடு என்னன்னா, எல்லா கட்சியும் வரட்டும், எல்லா கட்சியும் வச்சு நம்ம வந்து இதுக்கான தீர்வை காணுவோம், எல்லாத்தோட ஆதரவு வேணும்ன்றதா நம்மளோட நிலைப்பாடா இருந்துச்சு. ஆனா இங்க செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் என்ன இருந்துச்சுன்னா, எக்காரணத்தை கொண்டும் ஆளுங்கட்சி இதுக்குள்ள வந்துடக்கூடாதுன்ற மாதிரியான செயல்பாடுகள் அங்க நடக்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுங்கட்சி அந்த போராட்டத்துக்கான ஒரு இடத்தை வழங்கி, ஏன் மெரினாவை கூட்டணும், மெரினாவில் நீங்க ஒன்றிய போராடுங்க, தவறு இப்ப கேட்கிறோமே, நீட் எதிர்ப்பில் நம்ம ஒன்றிணைவோம்னு சொல்லியிருக்கலாமேன்ற. இப்ப அதை தானே கேட்கிறோம். ஒன்றிணை வாங்கன்னு தான் நம்ம கூப்பிடுறோம். வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க வரணுன்றதா எதிர்பார்க்கிறோம். அவர்கள் இதுக்கு முன்னாடி கொடுக்காதது தவறுனா, ஆமா தவறுன்னு தான் சொல்றேன். மாணவர்களை அங்க கைது செஞ்சதுன்னா அவர்கள் மாணவர்களை கைது செஞ்சதுக்கு நானும் கண்டிக்கிறேன். யூனிஃபார்ம் பேட்ச் போடாததுக்கு இதுக்கு நானும் கண்டிக்கிறேன். இப்ப நான் கண்டிப்பேன், இங்க வச்சுக்கிட்டு நான் கண்டிப்பேன். எனக்கு பிரச்சனை இல்லை. இத மாணவர்கள் அவர்கள்கிட்ட நான் இது பண்ணக்கூடிய அவசியம் எனக்கு இல்லைங்கிற. ஆளுங்கட்சி மேல இல்ல. அப்ப நீங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு மாணவர்கள் தானே தீர்மானிக்கணும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவங்க சொன்னதுனால அவங்க கேட்டுக்கொண்டதன் பேர்ல நான் சொன்னாத நான் சொல்லல தோழர். சிஜேபி அங்க ஒருங்கிணைப்பு அவங்க தான் பண்ணாங்க. சிஜேபியில இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் தான் வந்து சொன்னாங்க. அது என் கூட நின்று பேசினது அவங்களுக்கு அது கேமரால ஒரு பார்ட் தானே இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் வந்து பேசும்போது கூட சிஜேபியை சார்ந்த இயல்பா ஒரு கேள்வி எழும். நானும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவன், அதை நீங்களே சொல்லுங்கன்னு கூட நீங்க அதை மறுத்து இருக்கலாமே. அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. மறுத்து இருக்கலாம். இப்ப நான் யோசிக்கிறேன், அவர்கள் வந்து சொன்ன உடனே வந்து இந்த ஒரு விஷயம் தானே, இதுல சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்ற அங்க சில விஷயங்கள் பேசுறது. இன்னும் சின்ன பசங்களா வேற இருக்காங்க. இப்போ டிஎம்கே போய் சொல்லணும் அப்படின்னா அது வேற அவங்களுக்கு ஏதாவது தயக்கங்கள் இருந்திருக்கலாம். சரி, அவங்க ஒரு விஷயம் கொண்டு வந்தோன்னா சரி போய் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். நீங்க சொல்ற மாதிரி நீங்களே போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம்.
அப்படி இல்லைன்னா இந்த விமர்சனத்தை தவிர்க்கப்பட்டிருக்கு. சமூக வலைதளங்கள்ல உங்களை குறித்து நிறைய பதிவுகள்லாம் வருது. அதுல வந்து இவரு தேர்தல் நேரத்திலேயே தாவேகாவுக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாரு, ஒரு வேலை செய்தார் அப்படின்லாம் வந்து செய்திகள் தேர்தல் போட்டுருக்காங்க. நேரத்திலயா தேர்தல் தாவே நேரத்துல. காக்கா ஆமா. என்ன வேலை செஞ்சாங்க? செய்தி கட்டுரை தான். இப்படி வந்து ஒரு பிரியாணி கடை வைத்திருப்பவர் கூட தாவேக்காக கான்ட்ரிபியூட் பண்றாரு. விசிகா தாவேக்கா இணையம்னு கூட முயற்சி எடுக்கிறாங்க. அதுல இவரும் ஒருத்தர்லாம் அந்த நேரத்துல செய்தியில் வந்துச்சு. இப்ப அவரு இவருதான் அப்படின்னு எடுத்து போடுறாங்க. சும்மா ஏதோ அதாவது விமர்சனத்துக்கு வந்து எது வேணாலும் சொல்லலாம். அப்படிலாம் எந்த நிலைப்பாடும் நமக்கு கிடையாது. தாவேக்கா இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து தேர்தல் நேரத்தில் வந்து நான் ஒரே ஒரு இதுக்கு தான் பிரச்சாரம் பண்ண போனேன். அந்த பிரச்சாரம் பண்ண போனது அன்னைக்கு இருந்த டிஎம்கே கூட்டணியோட இதுக்கு ஐஎம்எலுக்கு பாபநாசத்துக்கு மட்டும்தான் ஷாஜகானுக்கு பிரச்சாரம் அப்படின்னு நான் போனது. ஒரே ஒரு நபருக்காக மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு போனது. அந்த வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ் போடுறாங்க. அண்ணன் ஷாஜகான் அவர்களுக்காக தான் போனது. அவர்கள் டிஎம்கே கூட்டணியில இருந்ததுக்கான ஒரு இதுதான். ஸோ அப்போ வந்து நான் எப்படி தாவேக்காக எப்படி நான் சப்போர்ட் பண்ணுவேன்? இல்லை, நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கல்ல, அவர் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு ஷாஜகான். அவர் இன்னைக்கு தாவேக்கா அமைச்சரா இருக்காரு. இப்போ அதுல தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கீங்களா? இப்போ நீங்க தாவேக்காவோட ஆதரவு நிலைப்பாட்டில் தான் தோழர் கட்சி இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து தாவேக்கா ஆதரவுனால வந்து இவங்களை வந்து நம்ம அப்படிதானே கட்டமைக்கிறாங்க. அதுதான் கேட்கிறேன். அப்படிதானே தோழர் கட்டமைப்பாங்க. இங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஐடென்டிட்டி இது பண்றாங்க. இப்போ நீங்க வந்து பேசுறீங்க, நான் வந்து என்னோட மோகன் தோழர் சொன்னாருன்னு வர சொன்னேன். இது மாதிரி இவங்க பேட்டி கொடுக்க வராங்கன்னு சொன்ன உடனே முதற்கட்டமாக நான் சொல்றேன், இவங்க வந்து டிஎம்கே பயாஸ்டு இது அப்படின்ற மாதிரி பரப்புரை கொண்டு வராங்க, கட்டமைக்கிறாங்க. ஓகே, உண்மை என்னன்னு உங்க மனசுக்கு தெரியும், உண்மை என்னன்னு என் மனசுக்கு தெரியும். அவ்வளோதான். நீங்க அதுவா நான் இதுவா அப்படின்றது உங்களுக்கு உங்க மனசுக்கு உண்மை தெரியும், எனக்கு என் மனசுக்கு உண்மை தெரியும். அப்படிதான் நம்ம செய்ய முடியும். அவ்வளவு ஒரு தன்னெழுச்சி போராட்டத்தை ஜேர்னலிஸ்டா இருக்கிறேன். நீ ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இருக்கீங்களா? அதுக்கு நீங்க பொறுப்பேற்கணும்ல. அதுதான் கேக்குறேன். உறுப்பினர் தானே தோழர். நான் வந்து எந்த ஒரு அடிப்படை ஒரு வார்டு பொறுப்பு கூட நான் இது வரைக்கும் வாங்கலையே. நான் வந்து அடிப்படையாக வந்து ஒரு உறுப்பினரா இணைஞ்சிருக்கேன். அவ்வளவுதான் நான் இணைஞ்சிருக்கோமே தவிர மற்றபடி அங்கே எந்த விதமான பொறுப்புலையோ இல்லை இப்போ நீங்கள் சொல்லும் போது கூட நான் சொன்னல, நான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு கூட இப்போ நான் ஐடென்டி பண்ணி நம்ம பேசிக்கலாம். அதுக்கு நான் அப்படி பேசினா நம்ம அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும். கட்சியில் வந்து நான் ஸ்போக்ஸ் பர்சனா, எனக்கு அனுமதி இருக்கா அப்படின்றதுல நம்ம கேட்கணும். அப்படி இல்லை அப்படிங்கும் போது நம்ம நார்மலாக தானே பேசும்போது வந்து என்னோட செயல்பாடுகள் தானே நான் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இணைஞ்ச ஒரே ஒரு கட்சியோட பேரை சொல்றீங்க. 10 ஆண்டு காலமாக இந்த களத்தில் மக்களுக்கான எல்லா போராட்டத்திலையும் நான் நின்றுருக்கேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்திலிருந்து 9 ஆண்டு காலம் வழக்கு வாங்கியிருக்கேன். அதோட மொத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நின்று செயல்பட்டவர்கள்ட்ட கேளுங்க, அலங்காநல்லூர் மக்கள்கிட்ட கேளுங்க, அங்கே நின்று செஞ்சது யாரு, எப்படி அந்த புரட்சியை கொண்டு வந்தாங்க, அதுக்கு யார் யார் என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். இப்போ நீங்க அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதையில் இருந்தீங்களா? மக்கள் பாதையில் இருந்தேன். சகாயம் அவங்களோட இதில் இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம பணிகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2012லேருந்தே நம்மளோட நிறைய செயல்பாடுகள் இருக்குது. மத்திய அரசுக்கு எதிராக இந்த ஜென்ரிக் மெடிசனை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு கொண்டு வந்ததுலேருந்து நிறைய பணிகளை வந்து நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் ஜல்லிக்கட்டு டைமில் வந்து மக்கள் பாதை இயக்கத்தில் இருந்தோம். ஆனால் இயக்க ரீதியில் நாங்கள் அடையாளம் கண்டல. எந்த இடத்துல மக்கள் பாதை டிஷர்ட் அங்கே அவ்வளோ பெரிய எழுச்சி வந்துச்சு. அவ்வளோ பெரிய இதில் எந்த அளவுக்கு எங்களை அங்கீகரித்தாங்க அப்படின்னா வந்து ஒட்டுமொத்த அலங்காநல்லூரோட ஊரே வந்து இன்வைட் பண்ணி உங்களுக்கு முதல் மரியாதை செலுத்துகிறோம் வாங்க அப்படின்னாங்க. அப்போ கூட எங்களோட ஐடென்டிட்டி சொல்ல அந்த மரியாதையும் நான் ஏற்றுக்கலை. அப்பயும் வந்து அடுத்த கட்டமாக இவ்வளோ எழுச்சி வராது. ஸோ நீங்கள் வந்து இத்தனை விவசாயிகள் மரணிச்சிருக்காங்க, இப்போ இதோட சேர்த்து காவிரி மேலாண்மை பிரச்சனையும் கொண்டு வரலாம் அப்படின்னு அடுத்த கோரிக்கையை தான் வச்சோமே தவிர அதை நம்ம அனுபவிக்கலை. அது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இவன் இத்தனை வருஷம் என்ன பண்ணா, இத்தனை வருஷம் எந்தெந்த போராட்டத்தில் இருந்தா, எத்தனை போராட்டத்துக்காக உளமாற இருந்தான், எத்தனை போராட்டத்துக்காக பொருளாதாரம் இழத்தான், எத்தனை போராட்டத்துக்காக கூட நின்றாண்டு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியில் நான் உறுப்பினர் ஆகிட்டேன் அப்படின்றதுக்காக அந்த அந்த ஒரு ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டு தொப்பி போட்டான் இன்னைக்கு ஒரு முஸ்லீம் அப்படின்றதுக்காக இந்த ஐடென்டிட்டி எடுத்துட்டு விமர்சிக்கக்கூடிய தோழர்கள் எல்லாத்துக்கும் உண்மையான என்னோட வரலாறை பாருங்க. அதுல ஏதாவது ஒரு இடத்துல நான் சறுக்கியிருக்கேன், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தலைபட்சமா செயல்பட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப நான் தாவேக்கு ஆதரவா இருந்தா எதுக்கு சனம் சட்டியை நான் அனுப்பணும்? அவசியம் என்ன இருக்கு? எனக்கு தாவேக்காக தானே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. எதுக்கு தாவேக்கு ஆதரவாளர், எதுக்கு நான் அவங்கள அனுப்பணும்? ஏதாவது அவசியம் இருக்கா? அவங்க பேசிட்டு போட்டுன்னு விட்டுலாம்ல. அந்த சகோதரி வந்து என்னை கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இவர் வந்து இப்போ செஞ்சுட்டாரு, இவர் வந்து செஞ்சுட்டாரு. ஏன் தாவேக்கா யாருமே சொல்லலை? ஏன் என் நிறுவனத்தை பர்பஸா சொல்லியே அடிக்குது.
என் பேஜ் எடுங்க. தாவேக்காரங்களும் டார்கெட் யாருக்குமே வந்து சென்சிட்டிவா தனி மனிதரை எப்படி விமர்சிக்கணும்னு தெரியாம எல்லாமே தொழில் ரீதியான தாக்குதல். இவங்களும் ஜென்சி டிஎம்க்கும் அதே தான், இவங்களும் அதே தான், தாவேக்காவும் அதான். ஏன் அதில் அப்போ அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் நின்றுக்கணும்ல. என்ன பிரச்சனை அப்படின்னா இவன் 2 பேரும் பண்ணதுமே வந்து எது அறம் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதுதான் என் மேல உள்ள தவறு. இவர்கள் சொல்லும் போது வந்து எனக்கு ஏன்பா பிரச்சனை, நீங்க பாட்டு பார்த்துக்கோன்னு சொல்லாம நின்றோம்ல. 6 நாள் அங்கேயே படுத்து என் பொழப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே படுத்து நின்றோம்ல. இந்த மக்களுக்காக தன்னழிச்சு போராட்டம் திருப்பி வராது தோழர். தன்னழிச்சு போராட்டம் ஏன்னா அவ்வளோ களத்தை பார்த்தவனா திருப்பி அமைப்பு சார்ந்த போராட்டம் நடத்தலாம், கட்சி சார்ந்த போராட்டம் நடத்தலாம், திருப்பி வராது. நேத்து டிஷர்ட் போடுறது அவங்கள திட்டினேன்னு சொல்றீங்களே, நான் போன பிறகு இந்த கேப்ல வந்து தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள போராட்டமே முடிஞ்சிருச்சு. நேத்து சிஜேபி தம்பிகளை நான் திட்டினேனே, எதுக்கு தம்பி டிஷர்ட் போட்டு வந்து கடைசியில் நின்றீங்கன்ட்டு. நான் முழிச்சிருந்தா அந்த விட்டுருக்க மாட்டேன். ஏன் டிஷர்ட் போட்டு கடைசி டிஷர்ட் போட்டு நின்றீங்க அப்படின்னு. அது தப்பி அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னா அவங்க கட்சியில கடைசி நேரத்தில் அவங்க நீங்க சொல்றீங்களே இப்ப யாரு ரெக்கக்னைஸ்டு சிஜேபின்றது தெரியல அப்படின்ட்டு. அப்ப அவர்கள் தான் நின்று போராடினாங்க. அவர்கள் தான் நியாயத்தை சொன்னாங்க. ஆனா முடிக்கிறப்ப எங்களுக்கு நாங்க நின்று நாங்கெல்லாம் இருக்கோன்றதே பதிவு பண்றது இந்த இடம் தானே. அப்ப எங்களோட ஐடென்டிட்டியை நாங்க காட்டி ஆகணும், அதுக்காக பண்ணோன்னே அதை வச்சு நாங்க பண்ணோன்றதுல நாங்க 1000 காரணங்கள் சொன்னாலும் கூட நான் அந்த இடத்த அந்த தளத்தை ஒருவேளை அந்த முடிவு நேரத்தில் நான் அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து வீரபாண்டியன் அண்ணன்கிட்ட நான் பேசி அங்க இருக்கக்கூடிய சிஜேபி ஒருவேளை விட்ரா பண்றாங்கன்னா கூட திருப்பி தங்கை அனிதாவோட அண்ணன் மணிரத்னம் அவர்களுடைய தலைமையில மாணவர் எழுச்சி போராட்டமாக திருப்பி தொடரட்டும் தான் அந்த இடத்த நம்ம தளம் பண்ணியிருப்போமே தவிர விட்ரா பண்ணியிருக்க மாட்டோம். அங்க அவர்களுடைய சூழ்நிலைகள் என்னன்னா அமைச்சர் அவர்கள் வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றப்பட்டது. நிறைய எதிர்ப்பு, ஏன்னா அது வரைக்கும் இருந்த மாணவர் எழுச்சி அப்படின்றது வேறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது முழுக்க வேற மாதிரி திசை மாறுறது மாதிரியான அவங்க சொன்னாங்க என்கிட்ட. அப்படி நாங்க உணர்ந்தனால தான் உடனடியாக இது பண்ணோம். திருப்பி வேணா கால்ஃபர் பண்ணிக்கலாம். பட் இதை சரியான நீங்க சொல்றீங்களா யார் ஏறணும் யார் ஏறக்கூடாதுன்னு, அப்ப நான் உங்ககிட்ட சொல்லுவேன், எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஏத்தாதீங்க, நீங்க தனியா நில்லுங்க, நீங்க நின்று குரலை கொடுங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுங்க. அப்பதான் உண்மையான மாணவரோட எழுச்சி வரும், உண்மையான மாணவர்களோட புரட்சி வரும். அப்படி ஒரு நிலைப்பாடோடு எடுத்து நீங்க செய்யுங்க அப்படின்றது என்னோட கோரிக்கை. அதை ஏற்காதெல்லாம் அவங்களோட விருப்பம். இங்க என்ன அப்படின்னா ரொம்ப எளிதாக ஒரு மனிதனை வந்து விமர்சனத்தை உண்டாக்குறது வந்து ரொம்ப எளிது தோழர். ஓகே, இப்ப இவங்க பேசின பேச்சுக்கு இவங்க இத்தனை ஆண்டுகள் வந்து என் மீது எல்லாமே கண்ணியமான வார்த்தைகள் மட்டும் தான் இது பண்ணாங்க. இவங்க பாட்டுக்கு இப்ப கெட்ட வார்த்தையில பேசுறது, இதை பேசுறது, ஜென்சிடிஎம்கே எக்ஸ்ட்ரீமு, தாவேக்காவும் மனிதர்னு வச்சுக்கோங்க, 2 பேருமே மாற்றி அடிக்கிறாங்க. என் பொண்ணு வந்து இப்ப ஃபீல் பண்ணிட்டு வந்து உங்களை மதம் சார்ந்து விமர்சிக்கிறாங்களா? மதம் சார்ந்து ஏன் விமர்சிக்கல? தொப்பி போட்டுட்டு வந்து நிக்கிறான்னு விமர்சிக்கலையா? தொப்பி போட்டது நான் இப்ப உம்ராக்கெல்லாம் உம்ரா போறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹஜ் உம்ரா போவாங்க. ஹஜ் உம்ரா போறப்ப வந்து மொட்டை அடிக்கணும், சரியா? மொட்டையோட போய் நின்றா நல்லா இருக்கா? அதனால தொப்பி போட்டுக்கிட்டே இருந்து இல்ல அதெல்லாம் உங்களுடைய உரிமை. அதை யாரும் விமர்சிக்கிறாங்களா? தொப்பி டிஷர்ட் போட்டவன் ஏன்டா டிஷர்ட் போட வேணான்னு சொல்றவன் ஏன் தொப்பி போட்டு நின்றன்றதா விமர்சனம் இருக்கு. என் சமூகத்தினரே வந்து விமர்சிக்கிறாங்களே. இதுதான் நடக்க தொடர். விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாம். நான் வந்து இறைவனுக்காகவும் என்னோட மனசாட்சிக்காக மட்டும்தான் என் களத்துல நிற்பேன். அதுல எனக்கு சரின்னு படுறதை ஆதரிப்பேன், தவறுன்னு பண்றதை எதிர்ப்பேன். நான் இன்னைக்கு சொல்றேன், தாவேக்கா மீதும் நான் அவ்வளவு விமர்சனத்தையும் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தாவேக்கா மீதும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏன்னா மாற்றம்னு சொல்லிட்டு நம்ம இதுல வந்து ஏடிஎம்கேயோட ஊழல் செய்தவர்களை வந்து திருப்பி சேர்க்கிறாங்களே, இவர்களை மாற்றம்னு சொல்றவங்க இப்படி செய்யக்கூடாது, நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்டேன். என் கட்சிக்காரர்கள்கிட்ட நான் கேட்டேன், என்ன நீங்க உள்ள இருக்கிறீங்க கேளுங்க அப்படின்னு. விமர்சனத்தை முன் வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம் தோழர். யாரு இவர்கள்கிட்டையும் நான் எவ்வளவு பேர் திமுக இருக்கக்கூடிய எவ்வளவு பேரை வந்து நம்ம நல்ல இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணனா இருக்கட்டும், எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவா எம்பி சிவா அண்ணனா இருக்கட்டும், எழிலன் தோழரா இருக்கட்டும், கண்ணியமான முறையில அங்க இருக்கக்கூடிய செந்தில்வேலு அண்ணன் வந்தாரு. அவங்க வந்து என்னைய கட்டி தலைவியை பாராட்டிட்டு போனாங்க. ஏன்னா செந்தில்வேலு அண்ணன் ஊடகவியலாளருக்கு தெரியும் அலங்காநல்லூர்ல யார் உட்கார்ந்துருந்தாண்டு. ஏன்னா அன்னைக்கு அண்ணன் தான் வந்து எங்க கூட விடிய உட்கார்ந்த நியூஸ் 7 ரிப்போர்ட். அவருக்கு தெரியும் எவன் போறான்னா எவன் உண்மையானவன், உமர் பேசுவானா, உமர் மனசுல வச்சுட்டு பேசுவானா, இல்ல உண்மையாவே அங்க தவறான ஒரு விஷயத்த சித்தரிக்கப்பட்டிருக்கு, அப்ப சித்தரிக்கப்பட்டிருக்கும் போது அதை சுட்டி காட்டணும்னு பேசுவானான்றது அங்க இருக்கக்கூடிய தலைமையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். அதே மாதிரி தாவேக்கால இருக்கக்கூடிய தலைமையில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியும். என் கூட போராட்ட காலத்துல நின்ற எத்தனையோ போராட்ட காலத்துல
ராஜ்மோகன் தோழர் வந்து பங்கெடுத்திருக்காங்க. எத்தனையோ போராட்டங்களுக்கு தங்கை அனிதாவோட போராட்டங்கள் முதற்கொண்டு நாங்கள் முன்னெடுக்கும் போது அதுக்கு ஆதரவான காணொலிகள் பல விஷயங்களை போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ரெண்டு தரப்புலையும் வந்து மேலே இருக்கக்கூடியவர்கள் வந்து சரியா தான் இருக்காங்க. எனக்கு என்ன இல்ல இது காரணம்னா, என்ன விஷயம்னா தமிழ்நாடு ஓரணியில் நிற்கிறது நீட் எதிர்ப்புல ம், அப்படின்றத மாற்றி அமைச்சு அவங்களுக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே சண்டை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனையா மாறுது. தமிழ்நாடு ஓரணியில் நிற்க வேண்டும் அப்படின்றதான் என்னோட கோரிக்கை. எல்லாரும் சேர்ந்து வாங்க, எல்லாரும் சேர்ந்து நிற்போம், சேர்ந்து பண்ணுவோம். அடையாளங்கள் அற்று நம்ம ஒன்றாக நீட் எதிர்ப்பா நிற்போம். இதுல தனிப்பட்ட அரசியல் வெஞ்சன்ஸை நீங்களும் பண்ணாதீங்க, நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்றத நம்ம இங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.